கீதா சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்து ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. அநியாயமா இருக்கும். ரொம்ப அநியாயமா இருக்கும். நிறைய பேசியிருக்காங்க. இனிஷியலா நிறைய பேசியிருக்காங்க. எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது மூணாவது பர்சன் உள்ள போகவே கூடாது. எக்ஸாக்ட். அன்லெஸ் அண்ட் அன்டில் அப்படி ஒரு நிஜமா இருந்ததுன்னா சும்மா செருப்படுத்து அடிக்கணும்னு தோணுது. ஹீரோயின் என்னத்த ஹீரோயின், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் என்னன்னு தெரியும். இந்த 2 இடத்துல எடுத்திருக்காருன்னா ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இவங்களை வந்து உட்கார வச்சுருவாராம். இது சினிமா கிடையாது, இது பாலிடிக்ஸ். அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடையாது விஜய். நம்மளே ஒரு தப்பு பண்ணாலும் சிசிடிவி கேமரால மாட்டிக்குவோம். ஸோ இன்கேஸ் ஷீ டிசைட்ஸ் டு கம் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ, பட் அது ராங் இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ எம் நாட் ஜோக்கிங். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். This is கீதா. So yeah. No, that's what I'm saying. Geeta, lifeல வந்து அதான் சொல்றேனே, life is always not the same for everybody. We all have our ups and downs. We're all human beings. So யாரு ரைட்டு யாரு ராங்குங்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஈவன் she cannot blame him, he cannot blame her. That is the truth. நானும் மேரேஜ்ல இருந்திருக்கேன். நான் மேரேஜ்ல இல்லை, இருந்திருக்கேன். நான் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கேன். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், இப்போவும் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா, இல்லை இருந்தேன் அப்படின்னா, இல்லை இருக்க போறேன் அப்படின்னா சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். யாரையுமே நம்ம வந்து ஒருத்தரை பிளேமே பண்ண முடியாது. 50-50 தான். மேபி 60-70, 30, ஐ மீன் 60-40, 30-70. பட் அட்லீஸ்ட் மினிமம் பர்சன்டேஜ் வந்து 2 பேர் மேலேயும் ஏதாவது இருக்கும். ரொம்ப ரேரா சில கேஸ்ல அநியாயமா இருக்கும். பிரச்சனை வந்து ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. ரொம்ப அநியாயமா இருக்கும். ஸோ அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஐ சீன் தட். ஸோ ஐ கான்ட் பிளேம் எனிபடி. பட் நோயிங் தெம் இனிஷியலி அண்ட் 2 பேருமே எனக்கு பர்சனலாக தெரியும்னு எனக்கு சொல்றதுனால கண்டிப்பாக வந்து ஐ திங்க் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் growing up. Lot of things we go through. இதுவும் கடந்து செல்லும். There are so many But people. there are n number of criticism, like of course it is between them அப்படினு இருந்தாலுமே I think the social mediaல வந்து they spewing negativity to the core. அவரை திட்டுறதோ இல்லை இவங்களை திட்டுறதோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல. How do you It's nobody's business. இப்போ நானுமே இப்போ நாளைக்கு கீதா கிட்ட பேசினாலோ இல்லை விஜய்கிட்ட பேசினாலோ, I don't even, in Sanjeev is my cousin. Okay, we talk. நான் சஞ்சீவ் நிறைய பேசுவோம். திடீர்னு ரொம்ப நாள் பேச மாட்டோம். திடீர்னு ஹீல் கால் மீ ஆர் ஐல் கால் ஹிம். வில் கேட்ச் அப். ஹீல் டாக் அபவுட் மீ, மை லைஃப். ஐல் டாக் அபவுட் ஹிஸ் லைஃப். நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ். சஞ்சீவ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் சஞ்சீவை கேட்டதில்லை. என்ன ஆச்சு நான் கேட்டதில்லை. பிகாஸ் இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் அஸ் வெல். மேபி ஒரு ஃப்ரெண்டாக வந்து கீதா என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நிறைய பேசியிருக்காங்க. இனிஷியலாக நிறைய பேசியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இது எல்லாமே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ எது வேணா எப்போ வேணா நடக்கலாம். இதெல்லாமே டெம்பரரியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது மூணாவது பர்சன் உள்ள போகவே கூடாது. ஐ டெல், இஃப் ஐ எம் எ ரிலேஷன்ஷிப், த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ டெல் இஸ், உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னா என்ன நீங்க கேள்வி கேளுங்க, நான் உங்களை கேள்வி கேட்பேன். இந்த 3rd பர்சனை மட்டும் உள்ள விட்டுடாதீங்க. அதே மாதிரி நான் 3rd பர்சன்ஸ்க்கே நான் வார்ன் பண்ணுவேன். தயவு செஞ்சு இப்போ உள்ள வந்தீங்கன்னா நாளைக்கு உங்க பக்கம் திரும்பிடும். எக்ஸாக்ட்லி. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. பேசினவங்க எல்லாம் மூஞ்ச போய் எங்க வச்சுப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ட்ரிக்கி. புரியுதா? ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ட்ரிக்கி. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி அண்ட் க்ரோயிங் அப் நிறைய விஷயங்கள், இன்டிஃபரன்சஸ் வரும், ஜெல்லசி வரும், எல்லாமே வரும். ஒரு டைம் ஃபேஸ் தான் அது. அதை தாண்டி
சில பேர் வந்து ஒன்று சேர்றாங்க, சில பேர் பிரிஞ்சு போகிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. True. பட் ஐ திங்க் அது ஒரு பர்சனல் டிசிஷன். நான் யாரையுமே வந்து பிரியக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு. கரெக்டாக நம்ம யார் பேசுறதுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் என்னன்னு தெரியும். அதே மாதிரி வந்து பிரிஞ்சு போயிடுங்கன்னு நம்ம சொல்லவும் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு ஒர்க் இட் அவுட். கிட்ஸ் இருக்கும் போது ட்ரை டு ஒர்க் இட் அவுட். ஸோ ஐ திங்க் இட் இஸ் டோட்டலி அன்னெசரி பீப்புள் வந்து நான்சென்ஸ் பேசுறதும் இந்த மீடியாவில் வந்து யாரோ சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன்ல, எனக்கு சத்தியமாக செருப்படுத்து அடிக்கணும்னு தோணுது. ஐ ரியலி டோன்ட் லைக் இட். இட்ஸ் தேர் ப்ராப்ளம். They know to sort it out. They'll come to an understanding. And they will find a way. We shouldn't comment about it. I wish both of them all the best. Avladha. Oh. Next. This is an AI image. What if? அப்படின்ட்டு. Why not? Yes, I can see this in the future. Definitely in the future. எப்போங்கிறது சொல்ற அளவுக்கு நம்ம வந்து நாஸ்ட்ரடாமஸ் கிடையாது. So, but definitely one day, yes, it is going to happen very soon. So, இவரோட இந்த பாதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Oh, I think achievement தான். The love and affection that அவர் earn பண்ணது வந்து அந்த hard work, அந்த dedication, அந்த sincerity. I think he's a very nice person. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். Not அவர் டான்ஸுக்கு நான் ஃபேனு, ஆக்டிங்க்கு ஃபேன். நான் ரீசெண்டாக கூட வேற ஒரு இதில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் பிடிக்குது அப்படின்னா ஃபேனாக பிடிக்கும். அவர் ஆக்டிங் பண்ணதை பார்த்து, டான்ஸ் பண்ணதை பார்த்து, இந்த மாதிரி தானே பிடிக்கும். பட் எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களா ஆஸ் அ பர்சன் த்ரூ த இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் ஒரு அதான் சொல்கிறேனே, ஐ திங்க் வி வர் வெரி மச் இன் டச் அஸ் இஸ் ஃபேமிலிஸ் ஆல்சோ. Till he got married, we were directly in touch. Once Geeta came into the picture, Geeta and I became friends. So automatically what happens is we keep calling him. Why will you call him? True. So adinala we were friends. So till 3-4 years of the children growing up on the stage allam pathina, so we were always in touch constantly. Sanjeevana meet function ki he will come, some award function ki I would have gone. So we've always been in pace lenalo we had a bond. He always cared for me and I cared for him. I still care for him. And even நான் அல்டிமேட்டுக்கு போயிருந்தப்போ I did get a message indirectly that take care, நல்ல பேர் வாங்கியிருக்க, திரும்பி போய் எதாவது கெடுத்துக்காத அப்படின்லாம் வந்து எனக்கு, பிகாஸ் I don't want to directly, ரெண்டு பேருக்குமே we are doing our own thing. So but இதே மாதிரி ஜோவிகா போனப்போ கூட he has been knowing what is happening. So obviously they've seen குழந்தைங்களா பார்த்துருக்காங்க இல்லையா. So I am very proud of him. And as I told you, எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். பர்சனாக ஹியூமன் பீயிங்காக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் இது அந்த நாள் வரும்போது இட் வில் பி அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் டெஃபினெட்லி. நெக்ஸ்ட் பிக்சர் வந்து மம்மி, எங்கள் மம்மி எப்பவுமே பெருமையாக சொல்லிப்பாங்க, எம்ஜிஆர் ஹீரோயின். ஏய், நான் எம்ஜிஆர் ஹீரோயின். அப்போ வந்து விஜய் பெரிய ஆக்டர் இல்லை, அது அவங்க சொல்லும் போது. அப்புறம் நான் தான் முதல் படம் நான் வந்து அவரோட தான் நடிச்சேன். அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஹலோ, அவர் உங்க கூட முதல் படம் நடிக்கல, நீங்க தான் அவரோட. So when he was a CM, obviously வந்து அந்த எம்ஜிஆர் ஹீரோயின்ங்கிறது பெருசு இல்ல. சோ இப்போ நான் மம்மி இருந்தா சொல்ல, ஹலோ ஐ எம் விஜய் ஹீரோயின், அவர் வருங்காலத்துல சிஎம் ஆக போறாரு. சோ அதெல்லாம் ரொம்ப டெஃபினெட்லி ப்ரௌட். கண்டிப்பா. ஓகே, அடுத்த பிக்சர். இது ரீசென்ட்லி ரிலேஷன்ஷிப் அபார்ட். இது வந்து வி டோன்ட் நோ அண்ட் வி டோன்ட் ஹாவ் டு நோ. எக்ஸாக்ட்லி. அன்லெஸ் அண்ட் அன்டில் அப்படி ஒரு நிஜமா இருந்ததுன்னா தே வில் அனௌன்ஸ், தே வில் டெல் அபவுட் இட். இல்லை அவங்களுக்கு தெரியும்ல அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன எதுன்னு அவங்களுக்கு தெரியும். தே ஆர் நாட் டூயிங் எனிதிங், நோபடி இஸ் டூயிங் எனிதிங் ராங். ப்ளீஸ், I really need to say this. இந்த போட்டோ அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த கிரிட்டிசிசம்ஸ் இல்ல, அதை விடு. இப்போ இது பரவாயில்ல, உங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ். இப்போ நான் விஜயோட நடிச்சிருக்கேன், நான் விஜய் பத்தி இவ்வளோ பேசுறேன். வாட் இஸ் தட் சப்போஸ் டு மீ? சும்மா யூ டோன்ட் டாக் நான்சென்ஸ். ஸோ இது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஏதோ ஒன்று இன்ஸ்டாகிராம்ல தான் இதுல அவர் 2 தொகுதியில நின்று இருக்காரு. ஒரு தொகுதியில வந்து அவர் திருச்சியிலயா எங்கேயோ அவர் ஜெயிச்ச, எதுக்கு அவர் வந்து 2 இடத்துல எடுத்திருக்காருன்னா, ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இவங்களை வந்து உட்கார வச்சிருவாராம். ஸோ ஐம் லைக், ஸோ வாட்? ஐ திங்க் த்ரிஷா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் குவாலிஃபைடு பீப்புள் டு டூ தட். எனக்கு ஐ விஷ் த்ரிஷா கம்ஸ் இன் டு பாலிடிக்ஸ். ஆனஸ்ட்லி, ஷீ இஸ் அ வெரி எஜுகேட்டட் பர்சன். நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. சர்ச் பேக் தான் அவங்களும் வந்து ஜெயலலிதா மாதிரி தான்
சர்ச் பார்க் ஸ்டூடெண்ட் அண்ட் வெரி வெரி வெல் பிஹேவ்ட், ஒரு பிரில்லியன்ட் பர்சன். அண்ட் அவங்களுக்கு ஒரு காண்டக்ட், கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்குது. ஷீ நோஸ் எங்கே யாரை எப்படி வைக்கணும், ரெஸ்பெக்ட் தெரியும். அண்ட் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஷீ இஸ் அன் ஒரேட்டர். நல்லா ஷீ இஸ் வெரி நாலேஜபிள். ஐ நோ ஹர் பர்சனலி. ஐ திங்க் ஷீ இஸ் ரொம்ப குவாலிஃபைட் டு பி அ பொலிட்டிஷியன். இன்ஃபேக்ட் ஷீ ஷுட் பிகம் அ பொலிட்டிஷியன். ரியலி, ஐ எம் நாட் ஜோக்கிங். We need women like her to come into politics. So in case she decides to come in the future also, I think I will definitely say that நம்ம எல்லாருமே வந்து ப்ளீஸ் இந்த ஸ்டிக்மா ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை தள்ளி வச்சுட்டு அவங்க திறமையை ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்களோட கெப்பாசிட்டியை பாருங்க. ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒருத்தரோட ஒய்ஃப் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு அடையாளம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, ஒரு பிரெயின் இருக்குது, ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. So what if she comes into politics? I really felt bad when somebody is talking nonsense. So what when Jayalalitha நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட், அம்மானா இன்னைக்கு வரைக்கும் அம்மா இல்லாத ஒரு குறைன்றது everybody will accept it. So when you accepted someone like Jayalalitha, why not Trisha? Why not so many women in that film industry? வரக்கூடாதா? எங்களுக்கு திறமை இல்லையா? I can come tomorrow. It's my choice. இல்லை, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாமே. ஸோ அது வந்து அவங்கள பற்றி தப்பாக மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை யாருமே திறமையை பற்றியும் அவங்களோட அந்த கிளாமரை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அவங்க ஹீரோயின், என்னத்த ஹீரோயின், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் டிக்னிட்டி. ஷீ இஸ் அ வெரி டிக்னிஃபைட் பர்சன், நாட் அ சீப் பர்சன், ரொம்ப டிக்னிஃபைட் பர்சன். So I think she's very, I would love to see her in politics, to be honest. Okay. Next go. ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ, he made every youngster to look into politics. Good, go good. நான் வந்து அதான் சொன்னேன், நானும் வந்து விஜய் எல்லாமே ஒரு ஏஜ் குரூப் 40 to 50 அந்த கேட்டகரியில் வரோம் இல்லையா. எனக்குமே இத்தனை வருஷம் வந்து நான் ஐ ஹவ் நெவர் voted, ஐ ஹவ் நெவர் been a part of the politics. இது எல்லாமே. ஸோ ஐ ஹவ் நெவர் noticed much. பட் விஜய் கண்டிப்பாக இஸ் கிரியேட்டட் அவ்வளோ அவேர்னஸ், அவ்வளோ நாலேஜ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. பேசும்போது அவரோட ஸ்பீச்சஸ் அண்ட் எவ்ரி திங் கிரிப்பிங். சி, என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா டைலாக் பேசுகிறாரு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, இது சினிமா கிடையாது, இது பாலிட்டிக்ஸ். நீ 10 நிமிஷம் பேசினாலும் அட்டென்ஷன் வந்து அங்கேருந்து இப்படி டைவர்ட் ஆயிட்டாங்கன்னா நீ பேசி பிரயோஜனமே இல்லை. நீ 4 மணி நேரம் பேசுகிற மேடையில், இத்தனை வருஷம் யாருமே கவனிக்கலையே, நீ என்ன பேசினேன்னு யாரும் கவனிக்கல. ஒருத்தன் வந்தால் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் ஹிம் வென் இஸ் டாக்கிங். இல்லை, ஐ ஹவ் ரிப்பீட்டட்லி, நான் மட்டும் இல்லை, நிறைய சினிமா ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுமே, லேடிஸு, பசங்க வீட்டில் எவ்ரிபடி அந்த யூடியூப்பில் போட்டு நம்ம பார்க்கும்போது வாட்அப், அதாவது யூ ஆர் கனெக்டிங் வித் ஹிம் அண்ட் அட்டென்ஷன் நம்ம லூஸே பண்ணல, போர் அடிச்சதுன்னு மாற்றலை. நம்ம உட்காந்து பார்க்குறோம், அது 1.5 மணி நேரமாக இருந்தாலும் கேட்குறோம் பார்க்குறோம். அதுதான் பவர். ஸோ அந்த பவர் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே, இப்போ ஜெயலலிதாலாம் பேசினா ஒரு செகண்ட் கோவம் வந்து இப்படி பார்த்தாங்கன்னா நம்ம இங்கே வந்து ஐயோ பயம் வரும், அலறிடும். அதுதான் பவர். அந்த பவர் வந்து இருக்குனாலே he is born to be a politician, to be honest. So I think it's a revolution தான். நிறைய விஷயங்கள் வந்து I don't know about this election, to be honest. ஏன்னா lot of confusion, commotion, I don't know what to say. Transportation people வந்து நானே பார்த்தேன், எவ்வளோ பேர் வந்து லாரி மேலே, பஸ்ஸு, ஃபுட்போர்டு பேக்ல எல்லாம் பிடிச்சிட்டு. சி, அவங்க வந்து கடமையை வந்து இது நிறைவேற்றணுன்றதுக்காக விஜய்க்காக நிறைய பேர் வந்து பண்ணாங்க, ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. பட் அது ராங் இல்லை. வாட் இஸ் அ கவர்மெண்ட், இப்போ சிட்டிங் கவர்மெண்ட் யாரு, அவங்க ரெஸ்பான்சிபிளா, இதெல்லாம் வந்து அவங்களோட வேலை, அவங்க அதை கரெக்டாக பண்ணலைங்கிறது கண்டிப்பாக எனக்கு வந்து பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி பேட். அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம், இந்த லைவ் கேமரா எடுத்துகிட்டு போய், ஏன்னா சோஷியல் மீடியா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்மளே ஒரு தப்பு பண்ணாலும் சிசிடிவி கேமரால மாட்டிக்குவோம், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் லைக், இது ஃபேர் எலெக்ஷனா, கரெக்டான ரிசல்ட் தான் வருமா, இல்லை இதில் ஏதாவது இருக்கா, அது ரொம்ப எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் பொலிட்டிக்கலி ஆல்சோ நீங்கள் வந்து எனக்கு எல்லா கட்சியிலையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் எல்லாரும் அல்ல
யார் வர போகிறான்னு அவங்களுக்கே புரியல. ஸோ பட் ஐ திங்க் ஹி ஹஸ் ரியலி கிரியேட்டட் அ ஸ்டர் அண்ட் அது ரொம்ப பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். இதை இவ்வளோ வந்து நான் நேரடியாகவே சொல்லுவேன். இல்ல இவன் அதான் வந்து- பிகாஸ் இல்லை, நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், நான் அல்டிமேட்லேருந்து வாக் அவுட் பண்ணி வெளில வந்தேன். பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கமல் சார் அன்னைக்கு கிளம்புனாரு, அவர் எதுக்காக கிளம்புனாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப பேடாக அவர் எதுக்காக போனார், தப்பாக ஏதோ இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் அவர் இருக்காருன்ற ஒரு மரியாதை இருந்தது அந்த ஷோவில். இப்போது எனக்குமே இங்கே நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே பிடிக்கல. ஆல்ரெடி there was a lot of confusion happening. It was not the category of Big Boss season 3. சீசன் 3ல நான் இருந்திருக்கேன், நாட் ஈவன் அதர் சீசன். ஸோ சீசன் 3ல இருந்ததுக்கப்புறம் எனக்கு அல்டிமேட்டில் நான் ஹாப்பியாக இல்லை. அப்புறம் 24 ஹவர்ஸில் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். ஐ சோஸ் டு வாக் அவுட். ஸோ வென் ஐ வாக்ட் அவுட், ஐ ஆல்சோ மென்ஷன்ட் வெரி கிளியர்லி, ஜூலி மேலே எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, சொல்லியிருக்கேன். ஸோ அவள் பேட் பர்சன், அவள் வேணும்ட்டே ஒரு விஷயம் பண்ணுறா கிடையாது. அந்த லைம்லைட்டில் அவள் அந்த லைம்லைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் தவறாகவும் பண்ணுறான். பொலிட்டிக்கலி அதுதான் நான் அந்த பிக்சர் போட்ட ரீசன் வந்து பிகாஸ் ஐ திங்க் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி பேட். பிடிச்ச நிறைய பேர் திட்டுறது அந்த மாதிரி இருக்கிறது தான். பிகாஸ் ஐ வாண்டட் டு பிரிங் திஸ் பிக்சர் இன் டு திஸ் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப டெம்பரரியாக ஒரு கேம்பெயினிங்க்கோ யாரோ சின்ன லெவலில், அதுக்காக வந்து நம்ம தலைமைக்கெல்லாம் போவேன்னா, சின்ன லெவலில் இருப்பாங்க இல்லையா, டிஎம்கேலேயே நிறைய கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இதில் யாரோ குரூப்ஸில் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது பணம் கொடுத்து பேச சொல்லியிருக்கலாம். அது வந்து பெரிய லெவல்லேருந்தெல்லாம் வந்து வரல. இவ்வளோ சின்ன லெவலில் அது ஏதோ மீட்டிங்க்கெல்லாம் போய் பேசியிருக்கா போல இருக்கு. ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் டன் இட் பிகாஸ் ஆஃப் த மனி இன்வால்வ்ட் அண்ட் அவ்வளோதான் சொல்ல முடியும். இது வந்து நான் இதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இது தேவையே இல்லாத விஷயம் எனக்கு தெரிஞ்சு. நீ இறங்கினா ப்ராப்பராக பாலிடிக்ஸில் இறங்கி ப்ராப்பராக வேலை செய். ஃபஸ்ட்டு நீ ஒன்று ப்ரூவ் பண்ணு. யூனோ, நீ யாருன்னு நீ வந்து யார்கிட்ட பேசுகிற. ஒரு சிலர் மேடைய மைக்கை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இவ வந்து சேலஞ்ச் பண்ணுறா, கரெக்டா, இவ சேலஞ்ச் பண்ணுறா. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவேன், நீங்கள் வர முடியுமா. இப்போ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் திவ்யா, எல்லாமே we are friends, even now we are friends. பட் பொலிட்டிக்கலி இட்ஸ் ஓகே. பட் விஜய் இருக்கிற ஸ்டேட்டஸில் இப்போ திவ்யா எல்லாமே வந்து நாட் அ செலிபிரிட்டி, செலிபிரிட்டியோட சைல்டு. பட் நான் செலிபிரிட்டி. எனக்கே வந்து நான் சொன்னாலே அது தப்பா இருக்கும். என்னால ரோட்ல நடக்க முடியும், விஜய் நீ நடப்பியானா, எனக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் இல்லை. நாங்க வந்த டைம் வேணா மேபி ஒன்று இருக்கலாம். பட் விஜய் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல், ரீம் ஆஃப் லைஃப், ஸ்டார்டப். யூ கேன் see the public what all is happening. அவர் வந்தாருன்னா அந்த ரோட் ஷோ எண்டில் சென்னை ஃபுல்லாக வந்தப்போ, ஸோ இதெல்லாம் பாலிடிக்ஸ். இப்போ திவ்யா பேசுறதெல்லாம் கூட பாலிடிக்ஸ்க்காக பேசுறாங்க. அவங்க வந்து வேணும்ட்டே பேசல, அந்த ரோல் ஃபில் பண்றாங்க, பேசுறாங்க. ஸோ இவ கொஞ்சம் அதை ரொம்ப கம்மி லெவலில் சில விஷயங்கள் தப்பாக பேசுகிறா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும், பாலிடிக்ஸு. அது அந்த டைமுக்கு இவ பேசுகிறதெல்லாம் வந்து, இப்போ திவ்யாலாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராப்பராக கட்சியில் இருக்காங்க, அவங்க அந்த கேம்பெயினிங் பண்ணுறாங்க. ஒரு சில விஷயம் அவங்க பேசி தான் ஆகணும், நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. பட் இவங்க பேசுறது வந்து ரொம்ப தேவையில்லாமல் தான் இருந்தது. ஆனால் அது எப்போவுமே தேவையில்லாத வேலை தான் பண்ணும். அது புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம். விஜய் வாஸ் ஆல்சோ தேர். வி வென்ட் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோ சம்திங். அந்த டைம்ல தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது, சந்திரலேகா வந்த டைம்ல. அப்போ சத்தியமா கொசு இப்படி அடிக்கிறாங்க, அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க விஜயோட ஃபேஸ. அத நான் கண்ணால பாத்திருக்கேன், காதால கேட்டிருக்கேன். விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு. அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா, ஒரு வருங்கால ஒரு முதல்வரா பாக்குற அளவுக்கு ஒரு கட்சிக்கே தலைவரா வந்து அவர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா, அதுதான் சினிமா, அதுதான் தமிழ்நாடு மக்கள். அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க. அதுக்கு முயற்சி மட்டுமே திருவினையாக்கும். சூர்யாவுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, இட் இஸ் ட்ரூ. அதான் சொல்றேன், சி விஜய் யூஸ் டு பி வெரி, அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடையாது விஜய்க்கு ஃபர்ஸ்ட் எல்லாம். மக்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் இன்னைக்கு விஜய் அங்கே நின்று பேசுறது. உண்மை அதுதான். ஏன்னா விஜய் ரொம்ப ஷை பர்சன், இன்ட்ரோவர்ட்.
அதிகமாக யார்கிட்டயும் பேச மாட்டார். அவருக்கு ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்ல மாட்டார். நம்ம ஒத்துப்போன்ற நம்பிக்கை இருந்த ஒரு பீப்புள் கிட்ட மட்டும்தான் அவரோட ஒப்பீனியனை கொடுப்பார். அது கூட உடனே கொடுக்க மாட்டார். ரொம்ப டைம் எடுத்து சொல்லி தொலை அப்படின்ற அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மள பொறுமையை சோதிச்சு தான் அவரோட ஒப்பீனியனே கொடுப்பார். ஸோ ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியலி அவருக்குமே அவர் மேலேயே கான்ஃபிடென்ஸ் இல்லை. அண்ட் அப்போது அஜித் விஜய் 2 பேருமே ஈக்குவலாக வந்த டைம். ஸோ அஜித் ரொம்ப அழகு. ஸோ அஜித்துக்கு எவ்ரிபடி தாட் ஹீ இஸ் வெரி ஹேண்ட்ஸம். ஸோ அந்த ஒரு ஆசை அந்த டைம் எல்லாம் அஜித்துக்கு வந்து வேற மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. விஜய் வந்து ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் வரைக்குமே, ஐ திங்க் சந்திரலேகா வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அவுட் சைட் ஃபிலிம். அது வரைக்கும் அப்பா அங்கிள் பண்ண படங்கள் தான். நாளைய தீர்ப்பு இருக்கட்டும், அதுக்கப்புறம் செந்தூர பாண்டி, தேவா, விஷ்ணு. ஐ திங்க் சந்திரலேகா வாஸ் ஹிஸ் 6th ஃபிலிம் ஓகே ஆஸ் அ ஹீரோ. ஸோ அது வரைக்குமே அவர் பண்ண படங்கள் வந்து டு பி வெரி வெரி பிளண்ட் பி கிரேட் ஃபிலிம்ஸ் தான். லாட் ஆஃப் அடல்ட் கண்டென்ட் இருக்கும் படங்கள்ல. சாங்ஸ் எல்லாமே கிளாமர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஹி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தட் இன்டு லவ் ஸ்டோரிஸ். ஸோ அந்த லவ் ஸ்டோரிஸ் சேஞ்ச் ஓவர்ல இருக்கிற டைம். ஸோ அப்போ நிறைய இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் அஜித் மேபி இன்னைக்கு விஜய் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தா அப்படி இருந்திருக்காது. அப்போ வந்து அரவிந்த் சுவாமி, அஜித் இதெல்லாமே நம்ம அந்த டைம் ஃப்ரேமு. ஸோ அதில் நிறைய பேக்லாஷ் இருந்தது. அண்ட் விஜய் வந்து கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மி இருந்தது. பட் we all knew, I think I knew from day one. நான் நிறைய I have spoken to him, kept on building up saying that நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். உனக்கு என்ன பிடிக்கும்ன்றதுக்காக சொல்லாதீங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும்னா என்ன மாதிரி எவ்வளோ பேருக்கு ஒன்று பிடிக்க போகுதுன்னு நீ பாரு. கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரிஜினல் விஜய் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்ல பெருசா இல்லை. அதுக்கப்புறம் தான் பூயவனுக்காக நாள் கேம். ஸோ பூயவனுக்காக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை and all that, that was more real விஜய். ஸோ அதுலேருந்து வந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். பட் ஐ திங்க் அது மக்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ ஐ திங்க் as I told you, ஹார்ட் ஒர்க், சின்சியரிட்டி, டெடிகேஷன். முடியவே முடியாத ஒரு விஷயம், உடம்பே ஒத்துழைக்கலை, கை கால் ஒத்துழைக்கலை, பண்ண முடியாத சுச்சுவேஷன்லேயும் ரிஸ்க் எடுத்து ஸ்டண்ட் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ப்ரொடியூசரோட பணத்தை வேல்யூ பண்ணுறது, கோ ஆர்டிஸ்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்க ஒரு லேடிஸ் கஷ்டப்படக்கூடாது, நம்ம அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறது தப்பில்லை அப்படின்லாம் நினைக்கிறது வந்து ஐ திங்க் வெரி ஃபியூ ஹீரோஸ் அந்த டைமில் எஸ்பெஷலி. அதில் ஐ திங்க் எங்கள் அம்மாக்குமே விஜய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எம்ஜிஆர், என்டிஆர் எல்லாம் எல்லா பிக்கஸ்ட் ஹீரோஸோட நடிச்சிருக்காங்க. ஸோ மம்மி வாஸ் ஆல்சோ பிளெஸ்ட் him a lot. She really likes him. So yeah, I think he's a very sincere person. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.